முடியல. அழிப்பதற்காக வேண்டிய எவ்வளவு முயற்சிகள், முஸ்லீம்கள் எத்தனை யுத்தங்கள், எது நடந்தும் கூட அந்த குர்ஆனை அழிக்க முடியல. அல்லாஹ் வந்து அதை பாதுகாத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எனக்கு பின்னால் நிறைய பொய்யர்கள் தங்களை நபி என்று சொல்வார்கள், இந்த மார்க்கத்தில் இருந்தே சொல்வார்கள், நபி இல்லை என்று தெரிந்து கொண்டே தன்னை நபி என்று சொல்வார்கள் என்று சொன்னார்களே, அத்தகைய பொய்யர்களையும் நாம் கணக்கின்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் புனிதமிக்க மக்கா நகரம், இது இறைவனுடைய அடைக்கலம் பெற்ற பூமி, இதை எவரும் வெல்ல முடியாது, எவரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அது இன்றைக்கு அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன காலத்திலிருந்து இன்று வரைக்கும் 14 நூற்றாண்டுகளாக அது அபய பூமியாகவே இன்றும் காட்சியளிக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஜம்சம் என்ற நீரை புனிதமிக்க நீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்களே, அந்த புனிதத்தின் அடிப்படையை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அது வந்து பயன்படுத்தப்பட்ட பிறகும் கூட அது குறையவில்லை. பாலைவனத்திலே ஒரு அதிசய நீரூற்றாக கெட்டு போகாத தண்ணீரை கொண்டதாக இருக்கிற ஒரு அதிசயத்தை இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அறிவியல் ரீதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான முன்னறிவிப்புகளை சொன்னார்கள். இன்னும் காலரா மதீனாவுக்கு வராது என்ற ஒரு அற்புதத்தை சொன்னார்கள். 14 நூற்றாண்டுகளாக காலரா நுழையாத ஒரே பூமியாக மதீனா நகரம் இருக்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்கிற விஞ்ஞான முன்னேற்றங்களை எல்லாம் கூட அவர்கள் சொன்னார்கள். தாவரங்களுக்கு கூட ஜோடி இருக்கு என்று சொன்னார்கள். இன்னும் ஒவ்வொன்றிலும் ஜோடி இருக்கு என்று சொன்னார்கள். அதை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடல்களுக்கு இடையே திரை இருக்கு என்று சொன்னார்கள். அதை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை அதை இன்றைய விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறார்கள் அப்படியே சொல்கிற காட்சியை பார்க்கிறோம். பூமி உருண்டை என்று சொல்கிறார்கள். அதை அன்றைக்கு சொன்ன அதிசயத்தை பார்க்கிறோம். தேனீக்கள் தேன் சேமிக்கிற விதத்தை பற்றியும் அது எப்படி வெளியேற்றுகிறது என்பதை பற்றியும் கூட திருமறை குர்ஆன் என்ன சொன்னதோ அதைத்தான் இன்றைய விஞ்ஞானமும் சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பால் உற்பத்தி நாம் குடிக்கிறோமே, இந்த பால் எப்படி உற்பத்தி ஆகுது என்பதை 20ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய ஒருவன் எப்படி சொல்வானோ, வாழக்கூடிய ஒரு விஞ்ஞானி எப்படி சொல்வானோ அப்படியான வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து போட்டு சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். வானத்தை நோக்கி பிரயாணம் செய்யலாம் என்று சொல்லுகிற திருக்குர்ஆன் போகும் பொழுது ஏற்படுகிற அனுபவம் எப்படி இருக்கும் என்பதையும் சேர்த்து சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த உலகம், இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் 1 வருஷம் 12 மாதம் தான் என்று இன்றைக்கு சந்தேகம் என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று சொல்லி இந்த அதிசயத்தையும் கூட பூமி எவ்வளவு நாள்ல ஒரு சூரியனை சுத்தி வருதுங்கிற கணக்கு கூட அவ்வளவு துல்லியமாக அன்றைக்கு சொன்ன காட்சியை பார்க்கிறோம். இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வருகிறது என்று சொன்னார்கள். சுருங்கி வருகிறது. தண்ணீர், நிலத்தடி நீர் எவ்வாறு சேமிக்கப்படும் என்று சொன்னார்கள். அது இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நீ ஆகாயத்தில் எவ்வளவு மேல போனாலும் பூமிக்கு கீழே உன்னால வந்து ஒரு மலை உயர அளவுக்கு கீழே போக இயலாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. அது இன்னைக்கு வரைக்கும் எவராலையும் அதை மீற முடியல, மீறி செஞ்சு காட்ட முடியல என்ற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நிறைவேறாத சில முன்னறிவிப்புகளை உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவை நிறைவேறும். இது எதுக்கு நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் நாம் தேடி பார்த்து நமக்கு கிடைத்த ஒரு சில முன்னறிவிப்புகள். இதையெல்லாம் தாண்டி இதுக்கின்றே உழைத்தால், இதுக்கின்றே பாடுபட்டால், வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை எவ்வளவுகள் கிடைக்குமோ, இதெல்லாம் வந்து நம்முடைய சிற்றறிக்கு ஏற்றவாறு நம்ம வந்து இப்படி ஒரு தலைப்பின் கீழே எல்லாம் எந்த புத்தகத்திலும் கிடையாது. நாம வந்து ஒன்னுடைய தேடி பார்த்து என்னென்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது நடந்திருக்கு என்று நம்ம ஒரு சின்ன ஒரு உழைப்புல கிடைத்த தகவல் தான் இவ்வளவு. இதற்காக வேண்டி இன்னும் அதிகமாக மற்றவர்கள் உழைப்பார்களே ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகளை இன்னும் கணக்கு வழக்கு இல்லாமல் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நிரூபிக்கக்கூடியதை பார்க்கலாம். அப்ப இதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நமக்கு என்ன ஏற்படணும்? கேட்ட எப்படி பெருமிச்சு காலத்துக்கு விடுறதுக்கா? நாங்க கரெக்டான மார்க்கத்திற்கு பெருமை அடிச்சுக்கிறதுக்கா? இல்ல. இந்த தக்வாவை உண்டாக்குவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்ட மார்க்கம் இது. லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுடைய இறையச்சத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை இது உண்டாக்க வேண்டும். இந்த குர்ஆன் அருளப்பட்ட இந்த புனிதமிக்க மாதத்திலே இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். இது உண்மை, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், இதுல எந்த சந்தேகமும் இல்ல என்று நீங்கள் சந்தேகம் நம்பணும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று நீங்கள் நம்பிவிட்டீர்களே ஆனால், சந்தேகம் நம்பிவிட்டீர்களே ஆனால், உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக புரண்டு விட வேண்டும். வெறும் செயல்முறை இல்லாத ஒரு நம்பிக்கை நம்பிக்கையே கிடையாது. செயல்படவள மாட்டாராம். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அப்ப அல்லாஹ் சொல்றபடி செய்வேன், அது செய்ய மாட்டேன். இதுக்கு பேர் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நெசமாக நம்மள்ட்ட ஊடுருவிவிட்டது உண்மை என்று சொன்னால், நம்பிக்கை அதிகமாகிவிட்டது உண்மையாக இருக்குமே ஆனால், நம்பிக்கை அதிகமானால் அதனுடைய ரிசல்ட் வெளியே தெரியணும். ஆழமா ஒரு விதை வேர் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஆதாரமா மேல செடி வளரணும். வேர் பிடிச்சிருச்சுன்னு சொல்வதாக இருந்தால், வேர் பிடிக்கப்பட்ட பிறகு மேல என்ன செய்யணும்? பூமியை கிழித்து கொண்டு அது முளைக்கணும், வளரணும், காய்க்கணும், பூக்கணும், பயன் தரணும். அப்பதான் கீழே வேர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்கள் ஈமான் என்ற இந்த நம்பிக்கை, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய தூதர், இது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிந்தது உண்மையாக இருக்குமையானால், அல்லாஹ் ஒன்னு சொன்னால்
அதுக்கு எதிராக உலகமே திரண்டாலும் நீங்கள் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னை சொன்னால் அதுக்கு எதிராக உலகத்தில் உள்ள அம்புட்டு சக்திகளும் சேர்ந்து கச்சை கட்டினாலும் சரி, அதை தூக்கி எறியறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. என்ன இது அல்லாஹ்வுடைய எந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட போகிறோமோ, எந்த அல்லாஹ் நம்மை விசாரிக்க போகிறானோ, எந்த அல்லாஹ் நம்மை நரகத்திலே தூக்கி போடவும் சொர்க்கத்திலே கொண்டே தள்ளவும் சக்தி பெற்றவனாக இருக்கிறானோ அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கைக்கு பிறகு உங்களை சோதிப்பதற்காக உங்களை நீங்களே சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் நம்பிக்கை ஆழமாக இருக்குமேயானால் நம்முடைய தொழுகைகளை நம்மிடத்தில் இருந்த அலட்சியம் மாற வேண்டும். ரமலானுக்கு பிறகு பள்ளி வாசல்கள் முன்பு இருந்ததை விட கூடுதலாக நிரம்பி வலிமையானால் நம்பிக்கை ஆழமாகி இருக்கிறது என்று அர்த்தம். பரலான காரியங்கள் மாத்திரமில்லாமல் சுன்னத்தான காரியங்களிலும் நம்முடைய கவனங்கள் அதிகமாக இருக்குமேயானால் நம்பிக்கை ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்று அர்த்தம். பொருளாதாரத்தை திரட்டுகின்ற நேரத்தில் ஹராமான வழிகள் என்னென்ன இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் ரிஸ்க் தரக்கூடியவன், செல்வம் தரக்கூடியவன் அல்லாஹ், அவன் தந்தா என்ன தருகிறான் அது எனக்கு போதும், செல்வத்தை தராவிட்டாலும் நான் ஹராமான வழிகளை சம்பாதிக்க மாட்டேன் என்று சங்கற்பம் செய்து வட்டி, ஏமாற்றுதல், கலப்படம், மோசடி, பொய் சொல்லுதல், உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று விற்கிறது என்பது போன்ற பொருளாதார சுரண்டல்களிலிருந்து நீங்கள் விடுபடல என்று சொன்னா இதெல்லாம் பேருக்கு கேட்டிருக்கேன்னு அர்த்தம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கிடையாது. அப்ப பொருளாதார நிலையில் உங்களுடைய நடவடிக்கைகள்ல பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். உங்களுடைய சொந்த வாழ்க்கை, குடுக்கல் வாங்கல், கல்யாணம், காட்சி எல்லாத்திலையும் திருமணம் நடத்துகிறீர்களா சிக்கனமாக நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீங்கள் பெருமைக்காக ஆடம்பரத்திற்காக திருமணம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறேன் என்று சொன்னதுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் இதை சொன்னார்கள், சொன்னவர் நிச்சயமா அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய திருமணங்கள் எளிமையாக இருக்க வேண்டும். மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும். குர்ஆனுடைய கட்டளை ஆத்துன் நிசா சதுகாத்துகின்ற நிகழா, பெண்களுக்கு மகர் தொகையை மனமோந்து வழங்கி விடுங்கள். திருக்குர்ஆனுடைய கட்டளை. எந்த குர்ஆனிலும் எந்த ஹதீஸிலும் பெண்களிடத்தில் நீங்கள் சீர் வாங்குங்கள், சீராட்டு வாங்குங்கள், வரதட்சணை வாங்குங்கள், அது வாங்குங்கள், நகை வாங்குங்கள், கார் வாங்குங்கள் என்று சொல்லப்படவே இல்லை. நீங்கள் கொடுங்கள் என்றுதான் சொல்லப்படும். விருந்து கூட நீங்க கொடு என்று சொல்ற மார்க்கம். திருமணத்தின் போது கொடுக்கிற விருந்தை கூட மாப்பிள்ளை தலையிலே சுமத்துகிற ஒரு மார்க்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியுமையானால் வரதட்சணை வாங்காத திருமணங்கள் அதிகமாக பெருக வேண்டும். அதெல்லாம் பெருகலன்னா இதெல்லாம் கேட்டு வேலை இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் பெருகலையா, நேத்து மாதிரி தான் நான் இருப்பேனா, காசுன்னு வந்து விழுந்துருவேனா, பணம் வந்தவன நான் மாறிடுவேனா, அப்ப நம்ம வரலன்னு அர்த்தம். இது மாதிரியான எல்லா விஷயத்திலையும் கொடுக்கல் வாங்கல இருந்து, திருமணத்துல இருந்து, புள்ள பெறதுல இருந்து, கர்மாதியில இருந்து, அடக்கம் பண்றதுல இருந்து, என்ன காரியமா இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டானே. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், மாக்கான லீ மூமினின் வலா மூமினத்தின், மூமினான ஆணுக்கும் உரிமை இல்லை, மூமினான பெண்ணுக்கும் உரிமை இல்லை. என்ன உரிமை இல்ல? இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி உத்தரவு போட்டு விடுவார்களேயானால் அவர்களுக்கு சுய விருப்பம் கொள்கிற அதிகாரம் இல்லை. நீங்க மூமின் என்பது உண்மையாக இருந்தால், இதை நம்புறது நெசமாக இருந்தால், அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்ணிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்க. இதுக்கு பிறகு எங்களுக்கு இதான் பிடிக்கும் அதெல்லாம் பேசக்கூடாது, எங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பேசக்கூடாது. கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன கட்டுப்படுவோம், இன்பத்திலும் கட்டுப்படுவோம், துன்பத்திலும் கட்டுப்படுவோம், கஷ்டத்திலையும் கட்டுப்படுவோம், சுகமா இருக்கும்போது கட்டுப்படுவோம் என்று வருவதுதான் ஈமான். அதான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இன்னுமா காண கவுலல் முமினின், முமின்களுடைய பேச்சு என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஐயகூலு சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். யா அல்லாஹ் உன் வார்த்தையை செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் வார்த்தையை செவியுற்றோம், உன்னை கட்டுப்படுறோம், செயல்படுறோம். சும்மா ரசூலுல்லாஹ் மேடை போட்டு புகழ்வதால், அல்லாஹ்வை பாராட்டி பேசுவதால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெருமையை மேடைகளில் முழங்குவதால் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் இஸ்லாத்தை நம்பிக்கை இல்லாத எத்தனை மேலை நாட்டு அறிஞர்கள் பேசிட்டு போயிருக்கிறான், ஆனா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. பேசுவதில் தான் இஸ்லாத்துடைய பெருமை உங்களால் காட்ட முடியும் என்று சொன்னால், இப்படி பேசுகிறவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்றிருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இதை தம்பட்ட அடிக்கிறதை விட்டு விடுங்கள். உங்கள் மார்க்கம் சிறந்தது என்று தம்பட்ட அடிக்கிறதை விட்டுட்டு வாழ்ந்து காட்டுங்கள். இது வாழ்க்கை நெறி என்று காட்டுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலின் மூலமாக பிரச்சாரம் செய்து காட்டுங்கள். உங்கள் இஸ்லாம் சொன்னபடி மூட நம்பிக்கை கலைந்து, மூட்டிக்கத்தை கலைந்து, கபர் வழிபாட்டை ஒழிச்சு, தட்டு தாயத்துகளை தூர எரிஞ்சிட்டு ஒரு பியூர் முஸ்லிமாக நீங்கள் வாழ்ந்து காட்டினீர்களே ஆனால் 1000 ஆண்டு பிரச்சாரம் செய்கிற பலனை விட இது கூடுதல் பலனை தரும்.
1000 ஆண்டுகள் கத்தினால் எவ்வளவு மக்களை வென்றெடுக்க முடியுமோ அதை விட அதிகமான மக்களை 10 வருஷம் முஸ்லிமாக நீங்கள் வாழ்ந்து காட்டினீர்களே ஆனால் வென்றெடுக்க முடியும். அத்தகைய ஒரு நம்பிக்கையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்னறிவிப்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டன. உங்கள் கண் முன்னே நிறுத்தி அல்லாஹ் சொன்ன நிறைவேறுகிற காட்சியை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அப்படியே நிறைவேறுவதை பாருங்கள் என்று சொல்லும் பொழுது இது நம்ம உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம். பெரிய பாக்கியம், கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம தியாகம் பண்ணாம அடிபோத வாங்காம இந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்துட்டா கடைபிடிக்கிறதுலையாவது ஒழுங்கா நடப்போம் என்று ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான ஒரு உறுதிமொழியை எடுத்து இந்த கொள்கையில கடைசி வரைக்கும் நிற்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை அப்படியே பேணி நடக்க